வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் இந்த தப்பை பண்ணுவீங்களா? அச்சோ போச்சு போங்க. நம்மலாம் ஹோட்டலுக்கு போனாலே அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு பொருள்னு பார்த்தா இந்த பொங்கல் தாங்க. இந்த பொங்கலில் சட்னி ஊற்றி சாப்பிடுவோம், சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம், ஏன் வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம். ஆனால் என்ன ஒன்று, இதில் இருக்க ஒரு பொருளை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சு சாப்பிடுவோம். அதுதான் இந்த மிளகுங்களே. இந்த மிளகு நீங்கள் ஒதுக்கி வச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த மிளகுல எக்கச்சக்க மெடிசன்ஸ் இருக்குது. இன்னைக்கான வீடியோவில் மிளகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிளகு இது ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா பகுதி தாங்க. இப்போலாம் நம்ம மிளகு எவ்வளோக்கு வாங்குவோம்? ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு. ஆனால் ஒரு காலத்துலலாம், அதாவது பண்டைய காலத்தில் இந்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டெல்லாம் வந்து இந்த மிளகுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து செம்ம டிமாண்டுங்க. இந்த பாரசீகம், சவுதி அரேபியா, அப்போ இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து தாங்கிட்டு இருக்கிற பொருளெல்லாம் கொடுத்துட்டு இந்த மிளகை வாங்கிட்டு போவாங்க. அதுவும் எந்த மாதிரி பொருள் தெரியுமா? இந்த தங்கம், வெள்ளி, ஏன் குதிரை, யானை, இது எல்லா பொருளையும் கொடுத்துட்டு மிளகு வாங்கின்னு போவாங்க. நம்ம இந்திய நறுமண பொருட்களையோ ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இந்த மிளகு வந்து அப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்ததுங்க. ஏன்னா இந்த மிளகுல வந்து பல நியூட்ரிஷன் கொட்டிக்க இருக்குது. அதனால தான் இந்த மிளகை வந்து கருப்பு தங்கம், அப்புறம் வந்து நறுமண பொருட்களே வந்து இதான் வந்து ஒரு ராஜா அப்படின்னு பல பேர் வந்து இதுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இதோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம். இந்த மிளகுல வந்து இயற்கையாக வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால நம்ம பாடியில் இருக்க இந்த நச்சுத்தன்மையெல்லாம் போக்கி நம்ம பாடியை வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக வந்து இது வச்சுக்கும். அதெல்லாம் தான் இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 10 மிளகு இருந்தால் பகவன் வீட்லையும் அஞ்சாமல் சாப்பிடலாம் அப்படின்னு. அதுக்கு விளக்கம் வந்து இது தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்லாம் வந்து இந்த தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த பீடி சிகரெட் பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிருவாங்க. அவங்களாம் வந்து இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. ஏன்னா அந்த நினைப்பு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம்லாம் வந்து இந்த நீங்கள் ஒரு 5 மிளகு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் அப்படின்னு ஆயுர்வேதிக்கில் டாக்டருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாட்டிமார்க்கெலாம் சொல்லுவாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு. ஆனால் இந்த காலத்தில் இந்த சின்ன பசங்களாம் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதையும் விரும்பி சாப்பிட்றாங்களே, முக்கியமாக ஆம்பளை பசங்க. அதனால தான் இந்த மென்ஸுக்கு வந்து மலட்டுத்தன்மை, இந்த ஸ்பெர்ம் உற்பத்தி வந்து குறைஞ்சி போகுது. சில பேருக்குலாம் வந்து நேச்சுரலாகவே இந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டாலே இந்த ஸ்கின் வந்து அலர்ஜி வரும். ஒரு சில பேருக்கு அவங்களாம் வந்து ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அப்படி எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ஒரு 5 மிளகு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு வேடிக்கையான விஷயமும் இருக்குங்க. நம்ம அண்ணாச்சி கடைக்கெலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மழைக்காலம், இந்த குளிர்காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருமல், இந்த சளி, இந்த காய்ச்சல், இதுவும் வந்து இலவசம் அப்படியே வந்துடும். அதுவும் முக்கியமாக இந்த சின்ன பசங்களாம் இந்த தொல்லையால் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம தினமும் ஒரு காலையில் டைமில் ஒரு 5 மிளகு, அப்புறம் ஒரு டம்ளர் சூடான தண்ணி இப்படி கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருமல், ஜுரம், சளி இதெல்லாம் கிட்ட கூட வராது. ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகரிக்கும். அதேமாதிரி நம்ம தாத்தாங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லுவாங்கன்னா, நுறுக்க தின்றால் 100 வயது. அதுக்கு என்ன மீனிங்னா வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி நல்லா மென்று சாப்பிடணும். அவசரமாக முழுகணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க சத்து வந்து நம்ம பாடிக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுக்கு சத்து எல்லாமே நம்ம பாடிக்கு போகும். அதேமாதிரி இந்த மிளகு வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த பொடுகு தொல்லை வந்து ஒரு தீராத தலைவலியாக இருக்கும். அவங்களாம் வந்து டாக்டர்கிட்ட போய் அதுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த மெடிசனோடு சேர்ந்து நீங்கள் தினமும் ஒரு 5 மிளகு 10 மிளகு சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பொடுகு தொல்லை வந்து போயிடும். அதே மாதிரி இந்த மிளகு வந்து பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசானாலே இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுங்க. இந்த பிளட் ப்ரெஷர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடி வந்து நம்ம பேச்சு கேட்கவே கேட்காது. அதனால் அவங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மிளகை வந்து தினமும் சாப்பிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர் ஒரு பிரச்சனை வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அதேமாதிரி நம்ம பாடிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் வந்து இந்த மிளகுல தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் கே, மேக்னீஷியம், அயன்னு இப்படி பல நியூட்ரின்ஸ் வந்து இந்த மிளகுல இருக்குது. இந்த மிளகு நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த எல்லா நியூட்ரிஷனும் உங்கள் பாடிக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து சில பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், சில பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயம் இப்போ நான் சொன்னது இல்லைங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் தினமும் மிளகு ரசம் வந்து சாப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா ரசத்தில் வந்து மிளகு அதிகமாக போடுவாங்க. அப்போ மிளகுக்கு நியூட்ரிஷன் வந்து தினமும் நம்ம பாடிக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்களுக்கு இந்த வீட்டில் சாப்பிடாம வெளியே தான் அதிகமாக சாப்பிட்றாங்களே, அதனால தான் ஏகப்பட்ட நோய்கள் வருது. அதனால் நீங்கள் தினமும் உங்கள் ஃபுட்டில் மிளகு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம மிளகை பற்றி பார்த்தோம். இப்போ நான் மிளகை பற்றி சொன்னது கொஞ்சம் தாங்க, இன்னும் இதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு மிளகை பற்றி என்ன தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல இன்ஃபோமோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஏன்னா அப்போ எனக்கு மிளகு ரசம் குடிக்க டைம் ஆயிடுச்சு. பாய்.